பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியநல்லிட்டு இருக்கிற ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இதை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம அடுத்து ஜிப்லைன் எதனா போய் பார்க்கலாம். ஸோ வீட்டில் வந்து ஃபால்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோதாங்க. நானும் வந்து அப்படியே இன்னும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், இதுதான் லாஸ்ட் டே இன் மூணார். நாங்கள் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேலே சாக்லேட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இவன் ஏன் டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னா அவளோட ஃபேவரட்டான பேகு, அவங்க டேடி வாங்கி கொடுத்த பிங்க் கலர் பேகு ஒரு ஆர்வத்தில் இழுத்தா ஜிப்பு கையோடு பிச்சு வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. சரி, ரெடி பண்ணிக்கலாம். விடு, இது கொண்டு ஜிப்பு தைச்சிட்டு வந்துடலாம் போய். ஏய், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு பேக் கூட நான் ரிப்பேர் பண்ண மாட்டேன்னா முன்னாடி நீ யோசிக்கிற. கொடு, ஜிப்பை கொடு. இந்த கீ செயினில் இவ்வளோ வெயிட்டாக மாட்டிருந்தனால தான் பிஞ்சு போச்சு. சொல்லு. சரி கேஸ், நம்ம இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டு கிளம்பலாம். அவ்வளோதான், ஃபைனலாக வந்து ட்ரிப் வந்து இதோட எண்ட் ஆக போகுது. எங்களுக்கு வந்து இன்னும் 2 days இருக்குது ட்ரிப்பு. ஈஷா போயிட்டு அதுக்கப்புறமேலே மருதமலை வேறு போகணும். இன்றைக்கி வந்து மூணாறுலேருந்து கிளம்புறேங்க. அதனால் மார்னிங்கே வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஜீப் போட்டோம். 10 மணி ஆக போகுது. மார்னிங்க 10 மணி ஆயிடுச்சா? அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அவ்வளோதான். ஒயிட் ஹார்ஸ் அப்படியே லைட்டாக இந்த விண்ட்ஷீல்டு மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த விண்ட்ஷீல்டு அழுக்காக இருந்ததுன்னா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. தண்ணி இல்லாத பட்சத்தில் எல்லாம் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி டிஷ்யூ போட்டு தொடச்சிருக்கோங்க. அவ்வளோ இங்கே ஒரு லியோ காட்டு. லியோ குட்டி லியோ வந்து படுத்துட்டாப்ல. 1 hour later. நாங்கள் மறையூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மூணார் விட்டு வெளியே வந்தாச்சு கேஸ். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி வந்தாச்சு வெளியே. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறையூர் என்ட்ரன்ஸ் வந்துடும். லக்கம் ஃபால்ஸ் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இடையில கொஞ்சம் நிறைய லக்கேஜஸ் இருந்ததுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். பட்டுவா. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல மெமரபுளான ட்ரிப்பாக இருந்தது எனக்கும் பட்டுக்கும். தென் அதுவும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேனி ரூட்டில் அப்படியே எடுத்து கேப் ரோடு வழியாக கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இப்போ இந்த ரூட்டில் சோலோவாக வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பு எப்படிப்பட்டு இருந்தது? ட்ரிப்பு நல்லா இருந்ததா? செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? நீ அடுத்தடுத்த ட்ரிப் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து கப்புள் விளாக்ஸ் தாங்க நம்ம சேனலில் வரப்போகுது இனிமேல். ஸோ ஒயிட் ஹார்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்கான். பைக் வந்து இவங்களுக்கு எப்படியோ பைக் வந்து செட் ஆயிடுச்சு, பைக் பிடிச்சிருச்சு. நான் வந்து இனிஷியலாக நினைக்கும் போது சரி இவங்க வந்து பைக்கு வந்து நோ சொல்லிடுவாங்க பைக் ட்ராவலுக்குலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலே பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து பைக் ட்ராவல்லாம் பிடிச்சிருக்கு. அதனால் ஸோ நைட் டைம் ட்ராவல் இன்னும் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி நைட் டைம் ட்ராவல்லாம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் சேஃப் இல்லை தான். இன்னும் கொஞ்சம் போக போக நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். எனிவே கேஸ், நம்ம அப்படியே ஒயிட் ஹார்ஸோட இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் வந்து போகிறோம். இப்போ பொள்ளாச்சி வழியாக போகிறோம். மாசாணி அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது, போய் பார்க்கணுன்னாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து கோயம்புத்தூர் ஆல்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பிளாக் தண்டர் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஈஷா மருதமலை இது ரெண்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். இனிமேல் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். எனிவே இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பலாம். கிளைமேட் வந்து என்ன தான் வெயில் அடித்தாலும் நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஒரு வேளை நல்லா ப்ரீஸியாக இருக்குது, ஏர் நல்லா ஃப்ரெஷ்னஸாக. ஸோ திருப்பி அப்படியே ட்ரிப்பு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பை, பாப்போம்.
ஒன்ஸ் மோர் 3 2 நல்லா கிளக் குளுந்துறாதீ நல்லா சரி 3 2 1 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உடுமலைப்பேட்டை கிட்ட போயிட்டுருக்கோம். மூணாறுலேருந்து கீழே இறங்கி செக் போஸ்ட்டு தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட் தாண்டியாச்சு கைஸ். இங்கே வந்து இளநீ குடிச்சிட்டு இருந்தோம் இன்ன வரையும். இளநீ குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கைஸ். அப்புறம் ஒயிட் ஹவுஸ் எடுத்துகிட்டு அப்படியே சிட்டா கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து உடுமலைப்பேட்டை, அப்புறம் பொள்ளாச்சி டு போத்தனூர், அஞ்சுண்டாபுரம் ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியதான் கைஸ். நீங்கள் நைட்டு ஆல்ட்டு, நாளைக்கு காலையில் என்ன ப்ரோக்ராம்ன்றது நைட்டு தான் டிசைட் பண்ணணும். இங்கே ட்ரிப்பு கிளம்பணும் பார்த்தீங்களா, அங்கேயே போய் ஆல்ட் பண்ணுறோம் இந்த டைமு. இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பைக்கர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நிறையா வண்டி, ஏகப்பட்ட ரைடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதனால் கூடி சீக்கிரம் நம்மளும் ஊருக்கோம். கூடி சீக்கிரம் அடுத்து நம்ம ரைடர்ஸ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மூலயமா நம்ம வந்து இன்னும் நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வரலாம். இந்த மூணார் ட்ரிப்பு நெக்ஸ்ட் இயர் நியூ இயருக்கும் மூணார் பிளான் இருக்குது. யாராவது வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக போக வேண்டியதான். ஃபேஸ் தான் பட் அப்படியே கருகிட்டு 4 நாள் வெயிலில் சுற்றினதுக்கு மூஞ்சி பாரு அப்படியே டார்க் சாக்லேட்டாக மாறிடுச்சு. சரி அப்படியே கிளம்புவோமா? ஓகே, நாங்கள் அப்படியே பொள்ளாச்சி ஹைவே ஏறிட்டு மோட்டோ விளாகிங் செட்டப் தான் இல்லை, எல்லாமே மெமரி கார்டெல்லாம் ஃபுல்லு, பேட்ரிலாம் எல்லாம் காலி ஆகிட்டு எல்லாம் என்ன அப்டேட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ திருப்பியும் நாளைக்கு சந்திப்போம் மக்களே. எல்லாம் இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கப்புள் தான். மூணார் ஃபுல்லாகவே கப்புள்ஸாக சுற்றுறாங்கப்பா. இது போன வருஷம் ஃபுல்லாக நாடு அப்படி தான் கைஸ். இந்த டிசம்பரில் இருந்து தான் நாடு வந்து கப்பலாக மாறிட்டேன். கூடி சீக்கிரம் நீங்களும் எல்லோரும் கப்புள்ஸாக மாறுங்க. கப்புள் ஆகாதவங்க கப்புள்ஸாக போங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மறக்காமல் இளநீ குடிங்க. ஹைட்ரேஷனுக்கு வந்து செம்மையான ஒரு நேச்சுரல் ஒரு ட்ரிங்க்கு, செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம எப்படி கிளம்பலாமா? டைம் ஆச்சு. பாய். பக் 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 பக். இங்கெல்லாம் பழகிட்டு இல்லை, அந்த வண்டி வாங்கினதுக்கெல்லாம் பழகிட்டு. சன்செட் ஆகிட்டு இருக்குது கைஸ். அங்கே பாருங்க ஜம்முன்னு இருக்குது. அவ்வளோதான், நாங்களே ஹெல்மெட் போட்டு கிளம்பியாச்சு. ரைடை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, அப்படியே போகலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நானும் ஹெல்மெட் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டாம். இந்த டைம் வந்து ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபாக் லேம்ப் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். நல்லா தான் இருக்குது. மேட் டாக்கில் வந்து ஆல்ஃபா அப்படின்ற ஒரு பிராண்டில் தான் கைஸ் போட்டிருக்கேன். இன்னும் லைட்டாக மட்டும் ஃபோக்கஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது வந்து இன்றைக்கி நைட்டு தான் போயிட்டு அந்த லைட் வந்து இன்றைக்கி நைட்டு தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஆன் த கோலை வந்து நான் அப்படியே லைட்டராகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் பர்ஃபெக்டாக ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சு பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதையும் போய் பண்ணணும் கைஸ் இன்றைக்கி நைட்டு. ஓகே கைஸ், திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங் கைஸ் கண்டிப்பாக. ஸோ திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஏபிகே மோட்டோ விளாக்ஸ். டாடா பை, டேக் கேர் மக்களே. டாடா பை.